இன்றைக்கி அந்த நீதிமன்றம் வந்து நாய்களை அழிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. பூமிக்கு இவ்வளோ பெரிய ஆபத்தை உண்டாக்குன்னு இந்த மனிதனை ஏன் நீங்கள் கொல்லக்கூடாது? ஏர் கண்டிஷனு, ஃப்ரிட்ஜு, காரில் வர்ற அந்த பெட்ரோல்லேருந்து வர்ற புகை, இதெல்லாம் தானே ஓசோனில் ஓட்ட போட்டுச்சு. அதனுடைய காரணம் தானே அல்ட்ரா வயலட் ரேஸ் நேராக வந்தது. பூமி உங்களுக்கு மாத்திரம் சொந்தம் இல்லை, அதுங்களுக்கு தானே சொந்தம். கடத்தில் பட்டம் போட்டோம்னா அது வீட்டு நாயின்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்லாமல் நாய் வளர்த்துறீங்கன்னா நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும். கார்பரேஷன் இவ்வளோ வச்சுருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த நாய்களை நீங்கள் பார்த்துக்க. எல்லாமே காலப்போக்கில் போயிடுச்சு. அந்த திட்டத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு ஆலோசனை நீதிமன்றம் சொல்லாமல் நாய்களை பிடிச்சி கொண்டு போட்டுனாக்கா என்ன இது? அதுக்கான வழிமுறைகளை சொல்ல வேணாமா? வீட்டில் வளர்த்துற நாயோ தெருவில் இருக்கிற நாயோ எதுவோ பல்லு பட்டுடுச்சுன்னா, காயம் பட்டுடுச்சுன்னா எந்த கேள்வி முறையும் கிடையாது. நீங்கள் நேராக அரசாங்க மருத்துவமனையிலையோ கார்பரேஷன் மருத்துவமனையிலையோ போய் ஊசி போட்டுக்க வேண்டும். இன்றைக்கும் எல்லா முனிசிபாலிட்டிலையும் எல்லா அரசாங்க மருத்துவமனைகளிலும் 24 மணி நேரமும் நாய்க்கடிக்கு ஊசி போட்டுக்கிற டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்குது. தண்ணி அவங்க முன்னாடி வச்சோம்னா அப்படியே அப்படின்வாங்க. அது வந்தாவே தெரிஞ்சிடும். பேபிஸ் வந்து நாயை கொல்றதுல எந்த தப்புமே கிடையாது. வராத நாய்களை கொல்லாதீங்க. நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், உச்சநீதிமன்றம் தெருநாய்களால் ரேபீஸ் வந்து பெரும்பாலும் பரவுது, அதனால் குழந்தைகள் பெரும்பாலும் கடித்து பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகள் பெரியவர்கள் இவங்க எல்லாருமே தெருநாய்களால் கடிக்கப்பட்டு பாதிக்கப்படுறாங்க, அதனால் தெருநாய்களை வந்து டிஸ்போஸ் பண்ணணும், அதாவது கருணை கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கு எதிர்த்தரப்பில் வாதம் வச்சப்போ நாய்களால் செத்துப்போன உயிர்களை நீங்கள் திரும்ப தருவீங்களா அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்குது. இதை ஒரு பக்கம் வரவேற்கிற ஒரு பக்கமும் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அதை எதிர்த்து நாய்கள் எல்லாம் தெருவில் போகிற நாய்களெல்லாம் ஸ்ட்ரே டாக்ஸை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பேரணிகள்லாம் போகிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இது? இந்த உலகம் எல்லாத்துக்குமே சொந்தங்க. அதை நம்ம மதிக்க மாட்டேங்கிறோம். பூமியினுடைய மிகப்பெரிய விரோதி மனிதன் தெரியுமில்ல உங்களுக்கு. எதையுமே இயற்கையாக விடுறது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பூமிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் மனிதர்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடு இருக்குது, நாய் இருக்குது, மற்ற எல்லா பிராணிகளும் இருக்குது. கிடைக்கிறது அப்படியே சாப்பிடுது. பறவைகளுக்கு தீனி போடுறோம், அதை எடுத்துக்கிட்டு போய் சமையல் ரூமில் உட்காந்து தோலை உரித்து அப்புறம் தண்ணியில் ஊற போட்டு அப்புறம் மிளகா உப்பு காரமெல்லாம் போட்டு அப்புறம் சாப்பிடுதுல அப்படியே சாப்பிட்டு போட்டு மழையில் நனையுதுங்க, வெயிலில் அப்படியே இருக்குது. அதுக்காக வீடு கட்டிக்கிட்டு இருக்குது. குஞ்சு பொறிக்கிறதுக்காக கூடு கட்டினாலுடைய எந்த மிருகமும் வீடு கட்டிக்கிட்டு இல்லை. காட்டில் வாழ்கிற மிருகம் காட்டில் கடிக்கிறது சாப்பிட்டு அப்படியே இருக்குது. ஒரு புலி மானை அடித்து கொல்லுது, கொண்டுட்டு தனக்கு பசி எடுக்க எவ்வளோ பசிக்கு வேணுங்கிற எவ்வளோ தின்னுபிட்டு விட்டுட்டு போயிடுது. அதை போய் சமையல் பண்ணி சாப்பிட்றது இல்லை. மாடு இருக்குது, புல் அப்படியே சாப்பிட்டு இப்போ ஆசைப்பட்டுட்டு உட்காந்துட்டு மழை பெய்ஞ்சா அது பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு. நீங்களும் நான் என்ன பண்ணுறோம், நமக்குன்னு விளையிற தானியமெல்லாம் பார்த்தா விட்டுட்டு கஷ்டப்பட்டு தானாக வராத நெல்லை வரவழைக்கிறோம், விதைக்கிறோம், கோதுமையை விளைக்கிறோம். எதெல்லாம் தானாக வராதோ அதையெல்லாம் தேடி பிடிச்சி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அரியறது என்ன, காய வைக்கிறது என்ன, குழம்பு வைக்கிறது என்ன, திங்கிறதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறோம். ஆக நம்ம பூமிக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. மழைக்கு பயந்து கொடை பிடிக்கிறோம், வெயிலுக்கு பயந்து வீடு கட்டுறோம், வீடு கட்டி குடியிருக்கிறோம். அப்படி அந்நியர்கள், இந்த பூமிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள். அதனால தான் பல நோய்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வர்ற கிருமிகள் அத்தனையுமே மனிதர்களை தான் தாக்குது. கொரோனா வந்தது உங்களுக்கு, கடைசியாக உங்களுக்கு அதை சொன்னால் தான் புரியும். கொரோனா எத்தனை மிருகத்தை கொண்டுச்சு? நாய்களுக்கும் பரவுச்சுன்னு தான் சொல்கிறாங்களே. பரவுச்சு, அதுங்க செத்துச்சா? செத்தவன் யார்? மாட்டிக்கிட்டு முடித்தவன் யார்? அத்தனை இப்போ கிருமிகளும் மனித பூமியை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் அடுத்தடுத்து நம்மளை வந்து பாதிக்குது. காலரா மிருகங்களுக்கு வர்றதில்லை. எய்ட்ஸ் நோய் எங்களுடைய இதில் ஸ்டடீஸ்லாம் எய்ட்ஸ் நோய்க்கு தடுப்பு அதிகாரியாக இருந்தது. மிருகங்களுக்கு வரல, எலிகளுக்கு கூட வரல. அதனால தான் எங்களால் டெஸ்ட்டை பரிசோதனை பண்ணுறதுக்கு எங்களால் முடியாமல் போச்சு. ஏன்னா எலிகளுக்கு தான் நம்ம கொடுத்து அந்த நோயை வரவழைச்சி எப்படி என்ன மருந்து கொடுக்கலாங்கிறதெல்லாம் சோதிக்கிறதுக்கு அந்த வெள்ளை எலிகளை தான் நம்ம பயன்படுத்துவோம். அந்த எலிகளுக்கு அது வரல, மனிதனுக்கு மட்டுமே வந்து. ஆக
பூமியை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் இத்தனை கிருமிகளும் வந்து மனிதனை அழிக்க ட்ரை பண்ணுது. மனுஷன் எப்படியோ தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. ஆக நாம தான் அந்நியர்கள். நாய்கள் அல்ல, பூனைகள் அல்ல, மிருகங்கள் அல்ல, பறவைகள் அல்ல. பாம்பு கூட தான் அங்கே கெடுதல். அத்தனை பாம்பை அழிச்சிருவீங்களா? தேடி தேடி போய் அழிச்சிருவீங்களா? அது நாய்களை போல சர்வசாதாரணமாக இருக்கிறது இல்லை. நாய்களை போல சர்வசாதாரணமாக தெருக்கள் அலைகிறது இல்லை. இந்தியாவில் வந்து கென்னல் கிளப்னு வச்சுருந்தோம். கென்னல் கிளப்னு இருக்குது, இன்னும் இருக்குது. அதுக்கான தலைமையகம் வந்து எங்கள் சேலத்தில் வந்து ஏற்காட்டில் தான் இருந்தது. அது நாய் அதில் மெம்பர் ஆகிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அவ்வளோ அந்த அளவுக்கு நாய் வளர்த்துறதுல நம்ம இதாக இருந்தோம். வெள்ளைக்காரர்கள் அவ்வளோ இது இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த நீதிமன்றம் வந்து நாய்களை அழிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. எங்கள் காலத்தில் உங்களுக்கு தெரியுமோ என்னமோ தெரியாது, உங்களுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. நாய் பிடிக்கிறதுக்குன்னே தனியாக நாய் வண்டின்னு வச்சுருப்பாங்க. கார்பரேஷன்லேயும் முனிசிபாலிட்டிலையும் அவங்க வேலையே தெருநாய்களை பிடிச்சி கொல்றது தான். கொண்டுடுவாங்க. போகிற வரவங்களாம் கடிக்குதுன்னு சொன்னோம்னா போதும், கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா போதும் வந்துடுவாங்க. அதனால தான் வீட்டு நாய்களுக்கு என்ன பண்ணோம்னாக்கா பட்டை போடுவோம். கழுத்தில் பட்டை போட்டோம்னா அது வீட்டு நாயின்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்லாமல் நாய் வளர்த்துறீங்கன்னா நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும் கார்பரேஷன். இவ்வளோ வச்சுருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த நாய்களை நீங்கள் பார்த்துங்க. எல்லாமே காலப்போக்கில் போயிடுச்சு. அந்த நாய் வளர்த்ததுக்கு லைசன்ஸ் வாங்கி அந்த கழுத்தில் அந்த லைசன்ஸ் தொங்க விட்ருப்போம். இவ்வளோலாம் இருந்தது. அதனால தான் அன்றைக்கி வந்து நாய்க்கடியிலேருந்து அப்படி தான் மக்களை காப்பாற்றினாங்க. அந்த திட்டத்தையெல்லாம் விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு ஆலோசனை நீதிமன்றம் சொல்லாமல் நாய்களை பிடிச்சி கொண்டு போட்டுனாக்கா என்ன இது? அதுக்கான வழிமுறைகளை சொல்ல வேணாமா? இப்போ ரேபிஸ் பாதிக்கப்பட்ட நாய்களை நம்ம டிஸ்போஸ் பண்ணி தானே சார் ஆகணும்? இல்லைன்னு சொல்லலை. ரேபிஸ் பாதிக்கப்பட்ட நாய் 10 நாள் செத்து போயிடும், அது வேறு. ஆனால் கடிச்சதுன்னா மனுஷனுக்கு இதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி ரேபிஸுக்கு நம்ம வேக்சின் வச்சுருக்கோம். ஒரு சின்ன ஒரு விஷயம், வீட்டில் வளர்த்துற நாயோ தெருவில் இருக்கிற நாயோ எதுவோ பல்லு பட்டுடுச்சுன்னா, காயம் பட்டுடுச்சுன்னா எந்த கேள்வி முறையும் கிடையாது. நீங்கள் நேராக அரசாங்க மருத்துவமனையிலையோ கார்ப்பரேஷன் மருத்துவமனையிலையோ போய் ஊசி போட்டுக்க வேண்டும். தனியார்கிட்ட போகாதீங்க. இதுக்கு அவங்க தான் பெஸ்ட்டு. இன்றைக்கும் எல்லா முனிசிபாலிட்டிலையும் எல்லா அரசாங்க மருத்துவமனைகளிலும் 24 மணி நேரமும் நாய்க்கடிக்கு ஊசி போட்டுக்கிற டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்குது. இந்த காலத்துலலாம் நிறைய ரேபிஸ் வரும். வந்தாங்கன்னா பரிதாபமான மரணம் நிச்சயம். தடுக்கவே முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ரேபிஸ் வந்தால் ஆமாம், ரேபிஸ் வந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டு சாவாங்க. அது எப்படி கண்டுபிடிப்போம்னாக்கா ஹைட்ரோஃபோபியான்னு சொல்லுவோம். தண்ணி அவங்க முன்னாடி வச்சோம்னா அப்படியே அப்படின்வாங்க. அது வந்தாவே தெரிஞ்சிடும். ஒரு தடவை நான் குரோம்பேட்டை ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் அந்த கேஸை. கை கழுவுறதுக்கு அப்போ வாஷ் பேஷனில் நர்ஸு தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்கல்ல. பேஷண்ட்டை எல்லாம் பார்த்துட்டு வரும்போது அதை நர்ஸை வந்து அந்த இதில் தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றாங்க. ஒரு பேஷண்ட் எடுத்து போனால் ஓன்னு கத்தலாம். எனக்கு சந்தேகம் வச்சு கூட இருந்த அப்போ பக்கத்து வார்டில் இருந்த டாக்டர்களை கூப்பிட்டேன். என்ன இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. க்ளீனாக சொல்லிட்டாங்க ரேபிஸ்ன்ட்டாங்க. கொண்டு போய் பார்த்தா ரேபிஸில் அப்போ என்ன எப்படி உத்தரவுன்னா அவங்களுக்குன்னு ஜெயில் மாதிரி ஒரு ரூம் வச்சிருக்கோம். அதுக்குள்ளே கொண்டு போய் அடைச்சிடணும். அடைச்சிட்டா ஒருத்தர் கிட்ட போக மாட்டாங்க. அவங்க சிறுநீர் கடிக்கிறது இது பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு அது உள்ளே எல்லாருமே வச்சு இதுக்கு போயிடுவோம். சாப்பாட்டுக்கான தட்டு அலுமினிய தட்டை கொடுத்துருவோம். அந்த தட்டு அவங்க வந்து அந்த கம்பி கதவு கீழே சந்து இருக்குது இல்லையா, அதோடய அவங்க தள்ளுவாங்க. சாப்பாடு அதில் போட்டு நாங்கள் அப்படியே தள்ளிவிடுவோம். உள்ளே போய் கூட கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்க கடிச்சிட்டாங்கன்னா ஆபத்து. ரேபிஸ் ஒன்று கடிச்சாலும் நமக்கு வந்துடும். அது இறந்து போயிட்டாங்கன்னா பாடியை உடலை கொடுக்க மாட்டோம். ப்ளீச்சிங் பவுட்ரு அப்படியே இங்கேருந்து தூவி எல்லாம் ஒரு அளவுக்கு போட்டுட்டு ஒரு பெரிய பாலித்தீன் பையில் பாடியை இது பண்ணி சுற்றி பாலித்தீன் பை எப்படி இந்த ஷீட் அப்படியே விரித்து போட்டு அதில் ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு அதில் க்ளவுஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு மாஸ்கெல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த பாடியை அப்படியே தூக்கி அதில் வச்சு அதை மூடி அதுக்கு மேலே ஒரு சாக்கு பையை போட்டு மூடி கொண்டு போய் எரிச்சிருவோம். இவ்வளவெல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் இது பண்ணோம். இது பூரா வந்து கடந்த 30 வருஷங்களுக்கு முன்னாடி ஊரில் இருந்தது. தெருவில் நாய்கள் சுற்றுது அப்படின்னாக்கா நம்ம கார்பரேஷனுக்கோ முனிசிபாலிட்டிக்கோ சொன்னோம்னா
அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி கூட போலீஸ் வேனெல்லாம் நம்ம வந்து நாய் வண்டி போகிறதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அந்த வண்டிகள் அப்படி தான் இருக்கும், நாய் வண்டி. அதை பார்த்தோன்னே ஓட ஆரம்பிச்சிருங்க, அதுங்களுக்கு தெரியும். அது மாதிரி இருந்தது. நாய்க்கு லைசன்ஸ் இருந்தது, இவ்வளவெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம வச்சுருந்தோம். அதெல்லாம் நின்று போச்சு. நான் வந்து போஸ்ட் கிராஜுவேட்டு மேல் படிப்பு படிக்கும்போது என்னுடைய சீஃபாக இருந்தவர் டான்டி மதுரநாயகம்னு. அவர் வந்து இந்த ரேபீஸை பற்றி அவர் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி அன்னைக்கு வந்து கார்பரேஷனுக்கு சொல்லி ஸ்ட்ரீட் டாக் எல்லாம் இது பண்ணணும்னு சொல்லி ஒரு பெரிய கேம்பெயினே நடத்தணும். அப்போல்லாம் இதெல்லாம் அந்த காலத்துலேயே இருந்தது. அந்த அந்த இது அந்த சிஸ்டமெல்லாம் இன்றைக்கி போயிடுச்சு. இன்றைக்கி அந்த கார்பரேஷனில் அதுக்கான அந்த ஆட்கள்லாம் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. நாய் பிடிக்கிறதுக்குன்னு ஆட்களை வச்சுருந்தாங்க. இதெல்லாம் முதல்ல இருந்து இன்றைக்கி நின்று போச்சு. இந்த சிஸ்டத்தையெல்லாம் திருப்பி கொண்டு வரதுக்கான முடிவுகளை எடுக்கணும். அப்புறம் நாய்களை கொல்றதுங்கிறது ஒரு இது. இன்னொரு பாயிண்ட்டு சொல்லிடுறேன், கேட்காம நான் சொல்லிடுறேன். வேக்சினெல்லாம் போட்டிருக்கேங்க, தடுப்பூசியெல்லாம் போட்டிருக்க நாய்க்கெல்லாம் சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. சார் ஃபுல்லி ப்ரொடெக்டடு. இது ரெட் இதில் ப்ளூ கிராஸில் ஊசி போட்டதுக்கான இதெல்லாம் இருக்குது. அதை பற்றி எங்களுக்கு இல்லை, எனக்கு ரொம்ப வேணும், அவ்வளோதான். இன்னொன்று என்னென்னா, இப்போது திருநாய்க்களால் பெருமளவுக்கு பாதிக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து இப்போ அடிச்சிருது அப்படின்னா குழந்தைக்கு வந்து சொல்லாதுங்க, ஏன்னா வீட்டில் வந்து அடிச்சிருவாங்கன்ற ஒரு பயம் இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நடவடிக்கை அரசாங்கம் எடுக்குது அப்படிங்கிறப்போ அதை ஏன் இந்த விலங்கு நல ஆர்வலர்கள் ஏன் தடுக்கிறாங்கன்னு கேட்குறேன். அதுக்காக எல்லாத்தையுமே அடிச்சிட முடியாதுங்க. நீங்கள் குழந்தைய நீங்கள் பார்த்துக்காமல் இருக்கிறது உங்களுக்கு என்ன தண்டனை? அதுக்காக அது விளையாட விடாமல் இப்போ இருக்க முடியுமா? அதுதான் அதனால் மற்ற பிராணிகள்லாம் இல்லாமல் தடுத்துட முடியுமா? மாடு முட்டி எவ்வளோ பேர் செத்தாங்க. மாடு துரத்திக்கிட்டு வந்து முட்டதெல்லாம் பார்த்தீங்கல்ல வீடியோவில் காட்டுவாங்க. இப்போ மாடுகளுக்கு அதை பயன் அதே சேம் அதுதான் பண்ணும். மாடுகளையும் பறிமுதல் செய்யணும். மாடுகளையும் இது தாங்க அந்த காலத்தில் அந்த பேர் மறந்துட்டேன். மாடுகளெல்லாம் பவுண்டுன்னு பேர், பவுண்டில் அடைச்சிட்டாங்கம்மா. தெருவில் மாடை ஊற்றி விட்டிங்கன்னா முனிசிபாலிட்டி வந்து அந்த மாட்டை பிடிச்சிட்டு போய் கட்டிவிடும். ஃபைன் போட்ட அப்புறம் தான் நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியும். வாங்க எங்கள் ஆவடிக்கு வாங்க. மாடுகளுக்கு மத்தியில் தான் நம்ம நடந்து போவோம். கார்பரேஷன் ஆஃபீஸ் இப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி 30 மாடு உட்காந்துருக்கும். ரோட்டை நீங்கள் நடக்க முடியாது. எங்கள் வீட்டுக்கிட்ட நான் ஆவடியில் இருந்தபோது என் வீட்டுக்கு முன்னாடி 30 மாடு. ரோட்டில் வர முடியாது. ஒரு நாள் என்னாச்சுன்னா வீட்டுக்குள்ளார தோட்டம் இருந்தது. அந்த கம்பி கதை உடச்சிக்கிட்டு 4 மாடு உள்ளே போது எல்லா பயிர் பச்சை அத்தனையும் துவம்சம் பண்ணிடுச்சு. இப்போ கார்பரேஷன் இதுக்கெல்லாம் டைம் இல்லை சார் அப்படின்ட்டான். அவ்வளோதான். ஏன் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டு ஏன் இதை இப்போ செய்ய வேண்டியதானே அரசாங்கம்? அங்கெல்லாம் கேட்க மாட்டாங்கங்க. இப்போ சென்னையில் நடந்ததுன்னா உடனே போட்டுடுறீங்க, செய்தி போட்டுடுறீங்க. ஆவடியில் நடந்தால் யார் கண்டுக்கிறா? இது ஆவடியில் மட்டும் நடக்கிறது இல்லை. இப்போ மாடு வந்துட்டு குறுக்க போடுறதுனால பல பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு விபத்து நடக்கிறதா நம்ம பார்த்து தானே இருக்கோம். பைக்கில் போகிறவங்களாம் அடித்து தள்ளி கொண்டதெல்லாம் இருக்குது. இது எல்லா மிருகத்துக்கும் அது இதாகுங்க, அப்ளை ஆகும். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போல்லாம் வந்து அந்த மாட்டை பிடிச்சிக்கிட்டு போய் கட்டி உள்ளே இது பண்ணிவிடுவாங்க, பிடிச்சிருவாங்க. 40 ரூபா 50 ரூபா கோர்ட்டில் போய் பணம் கட்டிட்டு தான் வந்து மாட்டை கூப்பிட்டு போக முடியும். அப்படிலாம் இருந்தது. இன்றைக்கி போய் கேட்டால் அதெல்லாம் எடுத்தாச்சு சார் அப்படின்றான். என்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் கார்பரேஷன் ஒழுங்காக இருந்ததுன்னா இதெல்லாம் இருந்தது. கடந்த 40 வருஷமாக இல்லாமல் போயிடுச்சு. அது ஏன் போச்சுங்கிறது கேட்கணும். இப்போ வெள்ளைக்காரர்கள் எல்லாமே தாங்க பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க. சுதந்திர இந்தியாவில் தான் இத்தனை கூத்து நடக்குது. நீங்கள் வந்ததுக்கப்புறம் தானே எல்லாம் கூத்துமே நடக்குது. இன்னொரு கேள்வி நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, இப்போது நாய்களை பொறுத்த வரைக்கும் அதை வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்கிறத ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ரேபீஸ் வந்து நாயை கொல்றதுல எந்த தப்புமே கிடையாது. எஸ், வராத நாய்களை கொல்லாதீங்க. அதான் என்னென்னா, இப்போது அந்த மாதிரி நாய்களை வந்து பறிமுதல் செய்யணும் அப்படின்னு இருக்கும் பொழுது அதை கொல்ல வேண்டாம், ஒரு சரணாலயம் வச்சாது ஏதாவது பண்ணலாம் இல்லைங்களா? நாய்க்கு அந்த வியாதி அதே செத்து போயிடும், அது வேறு விஷயம். அதிலெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சரணாலயம் வைங்க. அந்த காலத்து மதிப்பிடக்கார நாய்களுக்கு லைசன்ஸ் இருக்கணும். லைசன்ஸ் எல்லாம் நாய்களை கொண்டுடுங்க. கழுத்தில் பட்டையில் நாங்கள் போட்டு வச்சுருந்தோம். நாங்கள் கல்லூரியில் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டு நாய்களுக்கெல்லாம் லைசன்ஸ் வாங்கி வச்சுருந்தோம். 6 நாய்கள் இருந்தது.
6 6 நாய்கள். அல்சேஷன், டாபர்மேன், இது காக்கர் ஸ்பானியல், இது இன்னொன்று லேப்ரடார், இது ஜெர்மன் ஷெப்பர்ட். எல்லாம் வெளிநாட்டு வகை நாய்களே சொல்றீங்களா? எல்லாம் வெளிநாட்டு நாய்கள் தான். ஒரு ராஜபாளையம் நாய் 2 வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டில் முயலும் இருக்கும். சேலத்தில் பெரிய வீடு, முயலும் இருக்கும். 2 நாய்களை கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்தோம். அது மாதிரி ஃபெரோஷியஸ் நாங்கள் பார்க்கவே முடியாது. புலி சிங்கத்தை கூட வளர்த்துப்படலாம். இது ஆபத்து. எந்த நாய்? ராஜபாளையம் கோம்பா நாய்கள் 2ம். கோம்பா நாய் வந்து ப்ரௌனாக இருக்கும், ராஜபாளையம் நாய் வந்து ஒயிட்டாக இருக்கும். நல்லா இவ்வளோ உயரத்துக்கு வளரும், உடம்பே இருக்காதுங்க. அப்படியே வெறும் எலும்பில் செஞ்ச மாதிரி தான் இருக்கும். அந்த வால் அடிச்சதுன்னா வலி எடுக்கும் நமக்கு. வாழை ஆட்டிக்கிட்டு வந்து நிற்கும். வாழை அடி கால் உடம்புல பட்டுச்சுன்னா சாட்டையில் அடிச்ச மாதிரி அடிக்கும். அந்த அளவு இத்தனோண்டு குட்டிங்க அவர் கொண்ட போது எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்த போது ஒரு எகிரிச்சு பாருங்க, கழுத்தை பிடிக்கிறதுக்கு தள்ளிவிட்டான் அப்படியே. அந்த மாதிரி இது வீட்டில் முயல் இருந்தது. அது முயல் உங்களுக்கு கேள்விப்பட்டு தெரியாது. குட்டி போட ஆரம்பிச்சதுன்னா அமாவாசைக்கு 4 குட்டி போடும். மாதம் 4 குட்டி வந்துடும். 2 முயல் வச்சு நீங்கள் வளர்த்துங்க. ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் 3 புறா முயலாக இருக்கும். ஓடு நீங்கள் நடக்கிறது கூட இருக்காது, ரொம்ப வளைஞ்சிடும். அப்படி எங்கள் வீட்டில் இருந்தது. இந்த 2 நாயை குழந்தா தினசரி வாயில் பார்த்தீங்கன்னா ரத்தம் இருந்துக்கிட்டே இருக்கு. அது பசிக்கெல்லாம் நான் முயலை பிடிச்சி தின்னுக்கிட்டு இருந்துருக்குது. அப்புறம் தான் இந்த முயலெல்லாம் கொண்டு போய் எங்கள் பஸ் கம்பெனி இருந்து அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டோம். அப்புறம் இந்த நாய்களை கொஞ்ச நாள் வச்சுட்டு இருந்துட்டு வேற ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போய் ஏற்காடில் ஒருத்தர் வந்து அவங்க இது எஸ்டேட்டுக்கு வாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. காவலாளிகள் அதெல்லாம் ஜாக்கிரதையாக. நாய்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு பிராணி, அது இல்லைன்னு சொல்லலை. அந்த லைசன்ஸ் சிஸ்டத்தை நீங்கள் கொண்டுட்டாக்கா அந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சின்லாம் நாய்க்கெல்லாம் போட்டு பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருப்பாங்கங்கிறதெல்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த மிருகத்தையுமே நீங்கள் வாழ விட முடியாது. அப்படியெல்லாம் பண்ணதுனால தாங்க இன்றைக்கி யானைகள் வந்து ரோட்டில் வந்து மேயுது. நீங்கள் அதுக்குள்ளார போனீங்க. ஆனால் பொதுமக்களுடைய சிரமம்னு ஒன்று இருக்குது இல்லை சார்? பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க? பொதுமக்களுக்கு எல்லாமே தாங்க சிரமம். பொதுமக்களுக்கு எது சிரமம் இல்லை. ஆனால் நாய் ஒரு பெரிய சிரமமாக இருக்குது இல்லை இன்னைக்கு. இப்போ நீங்கள் வர்றதுனால நாய்க்கு சிரமமாக தான் இருக்குங்க. அப்படி சொல்லலை. இப்போ நைட்டில் வந்து டெலிவரி பார்ட்னர்ஸ் போகிறாங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோவிலேருந்து செப்டோ வரைக்கும் நிறைய பேர் வந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. வண்டியில் போகும்போது திடீர்னு பார்த்தா நாய் வந்து குறுக்க போகிறது, இல்லை நாய் வந்து பயமுறுத்துது அவங்கள. அவங்க தனியாக தான் வராங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அது ஒரு அச்சுறுத்தல் தானே. இதுக்கு நாய்க்காக சொல்லலை. ஸ்விக்கி இப்போ இதெல்லாம் போகிறாங்கல்ல, நாங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கோம், காரில் போகிறோம், ஒரு வேனில் போகிறோம். இந்த பைக்காரங்க உள்ளே வர்றதுனால திடீர்னு பிரேக்கை போட்டு நாங்கள்லாம் கீழே விழுவுறோம். இந்த பைக்காரை போயிடுறோம். பைக்கையும் தடை பண்ணுங்களேன். நாய் துரத்துது இல்லை சார். பைக்காரனுக்கு குறுக்க நாய் வர்றதுனால நாயை கொள்ளுன்றீங்க. பைக்காரன் குறுக்க வர்றதுனால நாங்கள் அடிபடுறோம், பைக்காரனை ஏன் கொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்லை சார், பைக்காரங்க வந்து காரை வாகனங்கள் இருக்கிறது. ஆனால் பைக்காரங்க நாய் துரத்துது இல்லை. ஒரு சைக்கிள்காரன் திடீர்னு குறுக்க போகிறான், அவனை காப்பாற்றுறதுக்காக வண்டியை தப்புக்கு திருப்பி 3 பேர் சாப்பிட்றாங்க. சைக்கிள்காரனை கொள்ளுங்க. அது நியாயம்னா இது நியாயம் தானே. எப்படி தீர்வை காண முடியுங்கிறது தான் பாயிண்டே ஓடிய. இப்படி பேசிதாங்க இந்த ஜக்கி வாசுதேவ் அது என்னது அந்த இது என்ன நிஷா அந்த யானைகள் போகிற வழியெல்லாம் இழுத்து மூடிவிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி எல்லா யானையும் ஊருக்குள்ளார வர ஆரம்பிச்சிது. முதுமலை காட்டில் வந்து ரிசார்ட்டை கட்டிவிட்டீங்க. அது யானைகள் வளர்கிற இடம். அதனால தான் அதுங்களாம் உள்ளே வருது. ஊட்டிக்கு நம்ம போக முடியல தைரியமாக. பூமி அவங்களுக்கும் சொந்தம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் 3ல் 1 பங்கு தான் நிலம் உங்களுக்கு, 2 பங்கு தண்ணி. கடல்வாழ் பிராணிகளுக்கு தான் அந்த பூமி சொந்தம், உங்களுக்கு அல்ல. ஒரு பிரளயம் வந்தால் அவங்களால தாங்க முடியுதா, தப்பிக்க முடியுதா? அவ்வளோ என்னங்க ஒரு மழை வந்தால் நீங்கள் என்ன தவறீங்க? இதான் பம்பாயில் காட்டுறாங்க, தண்டு மாதிரி சுற்றுறான். மழையை நிறுத்திவிடுங்க, பூமிக்கே கெடுதல் அடுத்து சொல்லி கோர்ட்டு உத்தரவு போடுவோம், மழையை நிறுத்திவிட்டு. மனுஷன் எல்லா வகையிலுமே தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கான் பூமிக்கு. ஓசோனில் ஓட்டையை போட்டு யாருக்கு கெடுதல் வந்தது? உனக்கு தானே கெடுதல் வந்து. இன்றைக்கி வந்து வேலை கட்ட வேலையில் மழை பெய்யறதும், வேலை கட்ட வேலையில் வெயில் அடிக்கிறதும், வேலை கட்ட வேலையில் புயல் அடிக்கிறதும் என்னத்துக்கு காரணம்? ஓசோன்னாக்கா ஆக்சிஜன் ஜோன். நீ கண்டுபிடிச்ச என்னது ஏர் கண்டிஷனு, ஃப்ரிட்ஜு, காரில் வர்ற அந்த பெட்ரோல்லேருந்து வர்ற புகை, இதெல்லாம் தானே ஓசோனில் ஓட்டை போட்டுச்சு.
அதனுடைய காரணம் தான் அல்ட்ரா வயலட் ரேஸ் நேராக வந்தது. பூமிக்கு இவ்வளோ பெரிய ஆபத்தை உண்டாக்குன்னு இந்த மனிதனை ஏன் நீங்கள் கொல்லக்கூடாது? பூமி உங்களுக்கு மாத்திரம் சொந்தம் இல்லையா, அதுங்களுக்கு தானே சொந்தம். மரத்தை பூரா வெட்டி சிமெண்ட்டில் கட்டிவிட்டீங்க. சரி, யாருக்கு அவசப்பட்டு இருக்கிறா? சிமெண்ட் எவ்வளோ பெரிய கெடுதல் தெரியாமல் எங்கள் அந்த காலத்தில் வந்து கல்லில் கட்டினாங்க. தஞ்சாவூர் கோவில் கட்டி இருக்கிறான 1000 வருஷமாக 1500 வருஷமாக இருக்கு. ஒரு சின்ன சிமெண்ட் இருக்குது வாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் எவ்வளோ பெரிய கோயில், ஒரு சின்ன சிமெண்ட் காட்டுகளை பார்க்கலாம். சுண்ணாம்பும் முட்டையும் இது மாதிரி பிசின் இது போன்ற தாவரங்களில் வர்ற பசை எல்லாத்தையும் சேர்த்து தாங்க கட்டணும். இயற்கையில் கிடைச்சது தான் கட்டணும். அவன் செயற்கையாக ஒன்றுமே பயன்படுத்தலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நாய்னால ஆபத்து இருக்குங்கிறது, தெரு நாய்களால் ஆபத்து இருக்குங்கிறத நான் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கல. நாய்களுக்கு லைசன்ஸ் கொடுங்க. லைசன்ஸ் கொடுக்காத நாய்களுக்கு வந்து நாய்கள் காப்பங்க வச்சு எடுத்துகிட்டு போகும். அந்த காலத்தில் கொண்டாங்க. 60கள் 70கள் நாய்களை கொல்றதுக்குன்னே நகராட்சியில் இருந்தது. அதை பிடிக்கிற வண்டிகளும் இருக்குது. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியும். 70கள் வரலும் நான் பார்த்துருக்கோம். இப்போ சொல்ல நாய்க்கு பிடிக்கிற வந்துட்டான்னு சொல்லி சில நாய்களை நாங்களாம் காப்பாற்றிருக்கோம். ஐயோ விட்ருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். நாய்களை கொண்டு போய் கொண்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்ததுங்க. எல்லாத்தையும் நிறுத்திவிட்டாங்க. அது மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான இதை வந்து திட்டங்களை கொடுன்னு சொல்லி அந்த தீர்ப்பில் சொல்லியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.